22ஆம் தேதி காலையில் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக தாங்க இந்த ஷூட்டு. அது வந்து ஒரு மினி விளாக் போடலான்னு பார்த்தேன். லாங் விளாக்காகவே போகலாம், அந்தளவுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஷெடியூலும் இருக்குது, நம்மளோட ஒர்க்கு ஷெடியூலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாங் விளாக் தாங்க இன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன். கீரையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு ஆஃபீஸ் போவையிலே இந்த சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் டைம் இல்லை, டைம் பத்தலைன்னா கீரையை சுத்தம் பண்ணி நாளைக்கு கூட செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். காலையில் எப்போ போல் அவருக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு, டிஃபனும் பண்ணி லஞ்சும் கட்டி கொடுத்தாச்சு. இது நேற்று நைட்டு வச்ச மெஹந்திங்க சூப்பராக இருந்தது. ஸோ மெஹந்தி வச்சதை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டா நாள் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை கரெக்டான டைமிங்கில் கட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் கிட்டவே இருக்கணுங்க, இல்லாட்டி என் வேலையெல்லாம் கெட்டு போயிடும். எப்படி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஓடி ஓடி நம்ம கட் பண்ணி நம்ம வேலையெல்லாம் என்றைக்கிங்க முடிச்சுட்டு எப்போ தான் மற்ற வேலைக்கு போகிறதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸ்லலாம் வந்து கமெண்ட் போடுறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஒரு சிலர் போடுற கமெண்ட்லாம் போடுங்கப்பா, வேணாங்கள, உங்களோட உரிமை, போட வேண்டியதாக. பேட் கமெண்ட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் புரியலை, எதை வச்சு இந்த கேள்வி அது இதுன்னுட்டு நீங்கள் மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. அப்படி என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா அவ்வளோ வைத்தறிச்சல், அவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்குது? இருக்க வேண்டியதான்ப்பா, பொறாமை இருக்க வேண்டியதான் இல்லைங்களா? அதுக்குன்னு எல்லை மீறிய பொறாமையா? முடியல மக்களே, முடியல. சரி, உங்கள் பொறாமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே 1008 பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுமே இருக்க மாட்டாங்க போல் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு விதத்தில் ஒரு சில தேவைகளை வந்து கடவுள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறார். எல்லோரோட தேவையும் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இந்த சொசைட்டியில் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எல்லாமே ஃபில்ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். நம்ம கடவுளையும் தேட மாட்டோங்க, கடவுளை தேடுற விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம். அப்படி தான் எல்லாருக்குமே கடவுள் வச்சுருக்கிறாரு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஆனால் என்ன போல் வாழ்க்கைன்னுவாங்க, அந்த விதத்தில் அது வந்து 100% கரெக்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிறைவேறுது. நிறைவேறாக மட்டும் போகிறதில்ல. ஆனால் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை தனக்கு மட்டும் இல்லாமல் பொதுநலம், கொஞ்சம் பொதுநலன்னா எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சிங்கனாலே போதும். நல்லா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. அதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம் தாங்க உங்களை வாழ வைக்கும். பெரிய தத்துவம்லாம் சொல்கிற பெரிய தத்துவ ஞானி அப்படியே புடுங்காளிவா அப்படியே நினச்சிட்டா அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க. இங்கே வரைக்கும் கேட்குது இல்லைங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், என்னோடய செயலை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பெருமைக்கு சொல்லலை. யாரையும் பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வியர்ப்பாவோ பொறாமையாவோ பார்க்க மாட்டேன். ரசிக்க மட்டும் செய்வேன். எனக்கு ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களோட ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஒரு ரேஞ்சில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டினாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மெரிக்கணும்னு தான் தோணும். இந்த நான் பெரிய புடுங்காளி, நான் பெரிய அப்போல்லாம் காட்டிக்கிறாங்கள்ல, சீனெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கள்ல, நான் பணக்காரி, நான் வந்து பெரிய சோஷியல் மீடியாவில் பெரிய ரேஞ்சில் இருக்கேன், லெவலில் இருக்கேன் அப்படின்லாம் ஒரு சீனெல்லாம் நம்ம முன்னாடி போட்டு க்ரியேட்டிவிட் பண்ணி ஒரு ஆட்டிடியூட்டு காட்டினாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே மெரிக்கணும் போல் தோணும். மற்றபடி அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு காட்டாமல் யார் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் சத்தியமாக அவங்கள நான் ரசிப்பேன். அவங்க நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவேன். அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதனாலே என்னவோ தெரியல, கடவுள் இந்த லைஃப்பை வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், என்ன சொல்கிறது, புருஷன் நல்லா கிடச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டா போதுமா, எல்லாம் கிடச்சிட்டா போதுமா, ஒரு பிள்ளை பெற வேண்டாமா? பிள்ளை பெற கூட துப்பு இல்லை. பேசுகிறாங்க, காது நல்லா கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், யாருக்கும் எது செய்யக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பொண்ணாக பிறந்த எந்த ஒரு பொண்ணும் பொதுவாகவே வந்து தனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி எவ்வளவுமே எப்பேற்பட்டவளும் நினைக்க மாட்டாள். ரோட்டில் ஆடுற ஆட்டக்காரி கூட நினைக்க மாட்டாங்க. அவளும் காலங்காலத்தில் கல்யாணத்தை பண்ணணும், காலகாலத்தில் அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணுன்னு தான் நினைப்பாள். அந்த மாதிரி கேட்டகரியில் தான் எல்லா பொண்ணுங்களுமே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன். ஸோ அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையுன்ற அந்த எண்ணங்களில் தான் என் வாழ்க்கையை போயிட்டுருக்கு.
ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்குங்க, நடக்காமல் போயிடாது. இந்த பேசுகிறவங்க கொஞ்சம் கம்மியாக பேசலாமே, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் பேரன் பேத்தி இல்லையா, எதுக்கு தான் இப்படி பேசி தொலைகிறீங்களோ தெரியல. கரும்பு அந்த கன்றாவியெல்லாம் விட்டுட்டு கையில் என்ன பார்சல்னு பார்க்குறீங்களா, அச்சோ இது என்ன இவ்வளோ வெயிட்டாக பார்சல் வந்திருக்கு, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக பிரித்தா பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஷூங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் போட்டிருக்காரு நான் நினச்சேன். ஏன்னா அவருக்கு போடுற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூ. செம்மையாக இருந்தது ஷூ, பார்க்கவே மிரசலாக இருந்தது. 1000 rupees இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் 1000 rupees கொடுத்து வாங்கினேன். டெலிவரி என்னடா நம்மளுக்கு இப்படி கொண்டு கொடுத்துருக்காரு. உடனே கால் பண்ணி கேட்டேன் என் ஹஸ்பண்ட். அப்படிலாம் நான் எதுவும் ஆர்டர் போடலன்னாரு. பின்னாடியே டெலிவரி ப்ரோ வந்துட்டார். மறுபடியும் வந்துட்டு நான் உங்களுக்கு பார்சலை மாற்றி கொடுத்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்மளோட பார்சலை கையில் தந்தார். அது என்னன்னு பிரித்து பார்த்தா தம்பி கார் வாங்கியிருக்கா, தம்பியோட காருக்கு வாங்கின கவருங்க. ஸோ அவன் வந்து இங்கே இருக்கும்போது என்னோடய ஃபோனில் எல்லாமே ஆர்டர் போட்டு இங்கே வாங்கிவே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக கிளம்பி போயிட்டான். ஸோ அந்த கார் கவர் தான் இது. ஸோ 2-3 பார்சல் கார் விஷயமாக வந்திருந்ததெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பார்சல்லாம். ஸோ அதுக்கு வந்தது தான் இது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அலற விட்டுட்டாங்களே, என்னடா ஷூவெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. யாரோட ஷூவோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. சரி கார் கவர் ஒரு ஓரமாக போட்டுட்டு அப்புறம் நான் குளித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்தார். துணியெல்லாம் துவைச்சி குளித்து முடிச்சிட்டேன். வீட்டெல்லாம் பெருக்கணுன்னே துணியை துவைச்சி குளிச்சாச்சு. அப்புறம் என்னங்க துணியை கொண்டு போய் காய போடலான்னு சொல்லிட்டு தான் துணி எடுக்க உள்ளே போயிட்டு துணியை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி உங்களெல்லாம் எங்கள் வீட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தாங்க ரெடி ஆகிட்டேன். வாங்க போய் துணியை காய போடுவோம். ஃபஸ்ட்டு துணியை காய போடும்போது நிறைய ஊர் கதையும் பேசிக்கலாமா. ஊர் கதை பேச வேணாம், அவங்கவுங்க கதையை பேசினாலே போதும். அவங்கவுங்க குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குங்க. ஆனால் அவளை பார்த்தியா, அவள் என்ன செய்கிறா பார்த்தியா, அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டியா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சில பெண்கள்லாம் என்னங்க எங்கள் ஊரில் தான் சொல்கிறேன், என்னம்மா இப்படி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. உங்கள் புருஷன் பெர்மிஷன் கொடுக்கல அதனால் நீங்கள் ஆடலை பாடலையே தவிர மற்றபடி இந்த ரீல்ஸ் பண்ணுறதுலலாம் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படியே எனக்கு இன்றைக்கெல்லாம் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டேன். வெள்ளிக்கிழமை போன ஃபங்க்ஷனில் அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை ஃபங்க்ஷன். அது உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக தான் போட்டிருப்பேன். அந்த ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டேன். அப்படியே அங்கே ஒரு அம்மா சீன் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கப்பா. மேடம் ஒருத்தங்க, நான் தான் ஊருக்குள்ளே ஒரே ஒரு உத்தம்பி பத்தினி யாருன்னா அது நான் தாங்க, வேறு யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு சீன். எதுக்குமா அப்படி சீனை போட்டு தொலைகிறீங்க கருமம், என்னால் பார்க்க முடியல, சகிக்க முடியல. சொந்த பந்தமாக வேறு போயிடுறீங்க, நெருங்கின சொந்தமாக அண்ணாங்கட்டி மசராக போயிடுறீங்க. மூஞ்சிக்கு நேராகவும் பேச முடியல, பின்னாடி யார்கிட்டையும் நான் போய் பேசலை. உங்களை இந்த வீடியோவில் தான் பேசணும். உங்களை மாதிரி இந்த சீன் போடுறேன் நான் ஆளுங்களெல்லாம் பார்த்தா. அப்படியே அவங்களாம் பெரியவங்களாம், அவங்களாம் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சடனாக நம்மளை பார்த்து பேசிட்டாங்கன்னா அவங்க சொத்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து அவங்க உத்தம பத்தினி அந்த ரோட்லேருந்து அவங்க கீழே இறங்கின மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் அவங்க வீட்டு வாசலில் தானே டெய்லி காலையில் போயிட்டு எனக்கு ஏதாவது இருந்தால் போடுங்கம்மா அப்படின்ட்டு நிற்கிறேன். அவங்க பார்த்து போடுறதுல தானே நான் பொழைச்சிட்ருக்கேன் பாவம். அதனால் அவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டி. ஏம்மா நீயும் கீழே இருந்து தான் அன்றைக்கி போய் மேலே உட்காந்துருக்க, நானும் கீழே இருந்து தான் மேலே உட்காந்துருக்கேன். எல்லாருமே கீழே இருந்தாம்மா போகிறோம். நம்ம பிஃபோர் லைஃப்பெல்லாம் எவ்வளோ நினச்சி பார்க்குறதில்ல. இன்றைக்கி புருஷன் சம்பாதிச்சு கழுத்து நிறைய நகை போட்ட உடனே நம்ம அப்படியே என்ன சொல்கிறது, வேறு லெவலில் நம்மளை யோசிச்சிட்றோம்ல. அப்படியே பேசிக்கிட்டே எங்கள் கொழுந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். பையன் தூங்கிட்டு இருந்தானே, ஒரே அழுதுட்டு தான். இவங்க தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரம்மா புன்னகையரசியாக நம்மளை வரவேற்கிறாங்க. மாமாவும் சிஸ்டரும் உட்காந்து அங்கே மொய் எழுதுகிற இடத்துல இருந்தாங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் வந்து பந்திக்கு வந்தோம்மா, பந்தியில் உட்காந்து சாப்பிட்டோம்மா, அப்புறம் போய் மொய் எழுதுனோமா அப்படின்ட்டு எழுதிட்டு கிளம்புறதுக்குள்ளே ஒரு சின்ன கலாட்டா பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் இங்கே ஃபங்க்ஷனில் நல்லாவே போச்சு. தம்பிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவராக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேங்க்கா, உங்கள் வீடியோலாம் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சொல்லிவிட்டு பசங்களுக்கு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பவும் போல் இவ்வளோ வந்து ஒரு வழியாக ஆக்குறது தான் எங்களோட வேலை. நானும் என் குழந்தை மொண்டாட்டியும் வந்திருந்தோம். வந்து அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் கும்மி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, நான் போட்டிருந்த அந்த ப்ளவுஸில் வந்து ஒரு சின்ன ஆல்ட் இருந்தது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பா உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். ஸோ ப்ளவுஸை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது அவளோட ரெகுலராக தைக்கிற அந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா.
வெளியே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுங்கெலாம் ஒரே கலாட்டா விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டா வண்டியில் பின்னாடி யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தானா என் சின்ன மகன் உட்காந்துட்டு இறங்கவே இல்லை. அவர் என்னோடய பிள்ளை வேறு அங்கே வீட்டுக்கு வந்துருக்குமே, நான் போகிறேன்டா அப்படின்னா இறங்கலை. சரி அவனை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் என்னோடய குழந்த வந்துருச்சு ஆஃபீஸ்லேருந்து. இதான் என் குழந்தை எவ்வளோ டயர்டாக வந்திருக்கு பாருங்கள், பாவம் என் பிள்ளை வந்துடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே இடையில எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நேராக டின்னருக்கு வந்துட்டோங்க. எப்பவும் போல் நம்ம வீட்டில் 7:30க்கெலாம் நாங்கள் சாப்பிட்ருவோம். 7:30 8 மணி அதிகமாக, அவ்வளோதாங்க. அந்த டைம் தாங்க நம்மளுக்கெலாம் டின்னர் டைமு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது நல்லபடியாக. இது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசியில் செஞ்ச தோசை தான். அவருக்கு கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அவருக்காக இந்த ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக செஞ்சது. அவருக்காக ஒரு ஆளுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கோன்னா 2 பேருக்கு எல்லாமே ஒன்றா தானே இருக்கும். தனித்தனியாக போய் அவங்கவுங்களுக்கு ஒரு ரூமில் போய் உட்கார முடியாது இல்லைங்களா. ஒரு ரூமில் தான் 2 பேருமே உட்காந்துக்கணும். அந்த மாதிரி தான். அதனால் 2 பேருக்கு தனித்தனியாலாம் நான் எப்போவுமே சமைக்க மாட்டேன். அவர் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேனே தவிர எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவர் காரம் இல்லாமல் தான் சாப்பிட்றாரு. கல்யாணம் ஆன நாளில் இருந்து சுத்தமாக காரமே எடுத்துக்க மாட்டார். அப்படியே நானும் என்னை மாற்றிக்கிட்டேன். ஆனால் சரியாக காரம் சாப்பிட்றவன் நான். காரம்னா அப்படியே நாக்கை தொங்க விட்டுட்டு சாப்பிட்றவன். அப்படியே அந்த நாக்கெல்லாம் மாறிடுச்சு. அப்படி தான் மாற்றிக்கிட்டேனே தவிர நம்மளுக்காக ஸ்பெஷலாலாம் எதுவுமே செஞ்சுக்கிறதில்ல. ஸோ என்னத்துக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு சில வீட்டில் செய்வாங்க. இப்போது கூட யாராச்சும் இன்னொரு ஆள் இருந்தால் கூட அவங்களுக்கும் சேர்த்து செய்யலாம், நம்மளுக்கும் செய்யலான் இருக்கலாம். மீதி மாவை நாளைக்கு காலையில் அவருக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு அவருக்கு ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு, ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு முடித்த உடனே இந்த விளாக்கை முடிச்சுக்கலான்னு தாங்க நானும் பார்த்தேன். நம்ம எதிர்பாராத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் திடீர்னு ஒரு கால் வந்தது. சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நான் இன்கம் எடுத்துகிட்ருக்கேனே நினச்சிட்ருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் நம்மளோட அட்மின் சார் எனக்கு இன்னும் நீங்களாம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு பணம் வரவே இல்லை, தரவும் இல்லை. இன்னும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே நான் எடுக்கலை. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுத்து நான் கண்டிப்பாக அது வீடியோவாக போடுவேன். கண்டிப்பாக போடுறேன், மக்களுக்காக போடுவேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் என்னென்னமோ நினச்சிட்ருக்கீங்க. இருக்கிற கொஞ்சோண்டு, அதாவது வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே எப்படி வாழ்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நாங்கள் எங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறோம். ஏன்னா நீங்களாம் சொல்கிற மாதிரி தான், குழந்தையா குட்டியா அதனால் துணி எடுக்கிற ஆடுறா பாடுறான்ற மாதிரி தான். அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்க தவிர இங்கே ஒன்றும் பிரம்மாண்டமாக இங்கே ஒன்றும் லேக்ஸ் கணக்கெலாம் ஒன்றும் சம்பாதிக்கலைங்க. அதனால தாங்க இருக்கிறத வச்சு போதும்னு சந்தோஷமாக வாழ்கிறோம். இதுவே போதும், இதுக்கு மேலெலாம் ஒன்றும் வேணுன்றதெல்லாம் இல்லைங்க. ஆனால் இந்த அட்மின் சார் ஏதோ கொஞ்சம் பார்த்து கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் போடுற எஃபெக்ட் அப்படிங்க. அதுக்கான எஃபெக்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துடுச்சு. நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு குட் நைட் போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சுடியை ஒன்று போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்லி குட் நைட் சொன்னேங்க. ஆனால் பட் அது அப்படி இல்லை, இதோடு இது முடியலை. இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான ஒரு நம்பரும் வருவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு நன்றியும் தேங்க்ஸும் பண்ணிக்கிறேன். 2 ஒன்று தான். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். யாருன்னு பார்க்குறீங்களா, அரவிந்த் தம்பி இவர் தான் எடிட்டர். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கார். பயங்கரமாக எடிட் பண்ணுவாங்க தம்பியோட வீட்டுக்கு வந்திருந்தோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அந்த ஒரு விஷயங்களுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ வந்துட்டு திரும்பி அவங்க வீட்டில் ஒரு கொழுக்கட்டை கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லணும் இல்லையா. சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு குட் நைட் சொல்லலை, நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிவே என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேண்டும். பாய். நான் உங்கள் ஷாலினி சிவா.